ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காக குட்டியாக க்யூட்டாக மினி பூச்சா பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோலேயே இதுக்கு கைப்பிடியும் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். கைப்பிடி இல்லாமல் சின்னதாக ட்ரே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முதல் முறையாக ஒயர் கூட பின்னுறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை பின்னுறதுக்கு 10 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு ஒரு அடி அளந்துக்கோங்க. ஒரு அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர் சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இதை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணுங்கள். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். ஒரு ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. அடுத்து ரெண்டாவது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஒரு 4 ஒயர் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி 6 ஒயரை நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 3வது ஒயரை சரி சமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். இப்போது 4வது ஒயரை சரி சமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ 4 நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 6 ஒயரை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ண 10 ஒயர்ஸையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடு ஒரு அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் ஒரு அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு அடி ரன்னிங் ஒயர் இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 3 வரிசையும் கீழ் பக்கத்தில் 2 வரிசையும் நம்ம பின்ன போகிறோம். 2வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒரு அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது வரிசை பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அப்புறம் ரைட் சைட்லேயும் ஒரு அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். இந்த கூடை பின்னுறதுக்கு 3 அடி ஒயர் மெஷர்மெண்ட் சொன்னேன் இல்லையா, நீங்கள் 2.25 அடி ஒயர் எடுத்திங்கன்னா கூட போதும். பிகினருக்காக ஒரு 1/4 அடி எக்ஸ்ட்ராவே மெஷர்மெண்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஒயர் மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்கா டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் அந்த வீடியோவோட லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 2வது வரிசையும் ஃபுல்லாக பின்னியாச்சு. பின்னிட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரிசை போட்டோம் இல்லையா, அதுதான் சென்டர். அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. எதுக்காக முடி போட்டு வைக்கிறோன்னா, சென்டர்லேருந்து மேல் பக்கத்துலேயோ கீழ் பக்கத்துலேயோ ஒரு வரிசை அதிகமான பரவாயில்ல, அதே 2-3 வரிசை அதிகமாக போச்சு அப்படின்னாக்கா ஒயர் வந்துட்டு ஷார்ட்டேஜ் ஆகும். இப்போ 3வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒரு அடி ஒயர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அப்புறம் ரைட் சைட்லேயும் ஒரு அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காக எல்லா விதமான மாடல்லையும் குட்டி குட்டி மினி குடைகள் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. மினி குடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன குடைகளெல்லாம் பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா பெரிய குடைகளை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களால் பின்ன முடியும். இப்போது 3வது வரிசையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணுறேன். அடுத்து சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 3வது வரிசை பின்ன போகிறோம். சென்டரோடு சேர்த்து 4வது வரிசை லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த 3வது வரிசையில் ஒரு 3 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும், அவ்வளோதான். ஃபுல்லாக பின்னுறதை காமிச்சா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ 4வது நாட்டும் போட்டு காமிச்சிடுறேன். இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பார்க்கலாம். 4வது வரிசையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த பக்கத்தில் 3 வரிசை பின்னி காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி கீழ் பக்கத்தில் 2 வரிசை பின்ன போகிறோம். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு ரன்னிங் ஒயரை வச்சு இந்த பக்கத்தில் இன்னும் 2 வரிசை பின்னணும். சென்டர் அடையாளத்துக்காக முடி போட்டேன் இல்லையா, அதை பிரித்து விட்டுடுறேன். ஒன் சைடு எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் பின்னணும். இந்த பக்கத்துலேயும் லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடுறேன். விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். 5வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக 6வது வரிசை பின்ன போகிறோம். 6வது வரிசையும் லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இதையும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது கடைசியாக 6வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணுறேன். இப்போ பேஸ் வந்துட்டு 6 வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இந்த பேஸை சுற்றி 4 பக்கத்துலேயும் ஒரு அடி ரன்னிங் ஒயர் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு லேடர் நாட் போட்டு சைடு வால் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சைடு வால் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறது 3rd ஸ்டெப்பு. இப்போது ரன்னிங் ஒயர் வந்துட்டு நான் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுக்கிறேன். மேல் பக்கம் போதிலையா இந்த ஒயரில் எங்கே இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு இந்த அளவுக்கு சின்னதாக விட்டுடுங்க. விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. எப்படி நாட் போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ சைடு வால் பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டு வரப்போகிறோம். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இது மினி பேஸ்கெட் தான். இருந்தாலும் இந்த பேஸ்கெட் பின்னுறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது தேவைப்படும். 2 மணி நேரம் பின்னுற இந்த வீடியோவை கட் பண்ணி சின்னதாக உங்களுக்காக 20 நிமிஷத்துக்குள்ளேயே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் குடைகள் பின்ன போகிறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும். என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயும் நான் முக்கியமான ஸ்டெப் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஓகே, ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு இல்லையா. இப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நாட் போட போகிறோம். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கார்னர் டேர்னிங். கார்னர் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் இந்த பக்கத்தில் நம்ம பின்ன போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. பேஸ்கெட் மட்டும் இல்லாமல் விதவிதமான பேர்ட்ஸு, டாய்ஸ் எல்லாம் கூட எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ப்ளேலிஸ்ட்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இந்த பக்கம் எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட்டாச்சு. இந்த இடத்துல 2வது கார்னர் டேர்ன் பண்ண போகிறோம். இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இதுதான் கார்னர் டேர்னிங். இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த இடத்துல கடைசியாக 4வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இந்த பேஸை சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டு வரணும். அவ்வளோதான். நம்ம பேஸ் பின்னும்போது என்ன பண்ணும், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு அடி ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னோம் இல்லையா. ஆனால் சைடு வால் பின்னும்போது ரன்னிங் ஒயரை வச்சு கண்டினியூஸாக இந்த பேஸ்கெட்டோட ஹைட் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இடையில ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சு அப்படின்னாக்கா ரன்னிங் ஒயரை ஜாயிண்ட் போட்டு பின்னலாம். ஓகே, இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இந்த இடத்துல 3வது கார்னர் டர்ன் பண்ணி பின்ன போகிறேன். இது வந்துட்டு 3வது கார்னர் டர்னிங். இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும். இந்த பக்கத்தில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சுன்னா ஜாயிண்ட் போட்டு பின்னலான்னு சொன்னேன் இல்லையா. ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னு டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள் பின்ன போகிறீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. கடைசியாக இந்த பக்கத்தில் 4வது கார்னர் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இது வந்துட்டு 4வது கார்னர் டர்னிங்.
அடுத்து எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சைடு வால் பின்னுறதுக்கு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஆரம்பித்த அந்த நாட்டும் முடித்த அந்த நாட்டும் பாருங்கள் தனித்தனியாக இருக்குது. இதை இப்போ நம்ம லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ண இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு, இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இப்போ நம்ம லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே போடணும். இது செகண்ட் ஸ்டெப்பு. ஃபைனலாக தேர்ட் ஸ்டெப், இதே நாட்லேயே மேல் பக்கம் போகும். இந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான். அடுத்து மேல் பக்கம் போகிற ஒயரை ஸ்லோவாக பிடிச்சி இழுங்க. அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க. நாட்டு டைட் ஆயிரும். இப்போது ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இதே ரன்னிங் ஒயரை வச்சு 2வது ரவுண்டை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்க, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரில் 2வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். லேடர் நாட் போட்ட அதே ஒயரை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப தள்ளி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போது 2வது ரவுண்டு பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டு வரணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி தான் இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னணும். பிகினருக்காக ஒரு 3 ரவுண்டு பின்னி காமிக்கிறேன். கடைசி 4வது ரவுண்டை நீங்களே பின்னிக்கோங்க. இப்போது இந்த ரன்னிங் ஒயரில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போடுறேன் பாருங்கள். இந்த 2வது ரவுண்டில் ஒரு 6 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி சுற்றி நீங்களே பின்னிக்கோங்க. ஃபுல்லாக பின்னுறதை காமிச்சோன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ முக்கியமான ஸ்டெப் மட்டும் பின்னி காமிச்சிட்டு மீதி இதே மாதிரி பின்னிக்கோங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி பின்னிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி சுற்றி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது 2வது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இப்போ 2வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து இப்போ நம்ம லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகும். அந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சி இழுங்க. அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க. நாட்டு டைட் ஆயிரும். 2வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 2வது ரவுண்டில் எங்கே நீங்கள் லேடர் நாட் போட்டிங்க, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 3வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 3வது ரவுண்டு பின்னுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி நாட் போட்டு வரணும். கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். 3வது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 4வது ரவுண்டு பின்னணும். அவ்வளோதான். இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே மொத்தம் ரன்னிங் ஒயர் வச்சு 4 ரவுண்டு பின்ன போகிறோம். அடுத்து 2 ரவுண்டு வந்துட்டு நம்ம கிராஸ் நாட் போடுவோம். இந்த 3வது ரவுண்டில் ஒரு 5 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். மீதி ஃபுல்லாகவே நீங்களே பின்னிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 5 நாட் போட்டு காமிச்சிட்டேன். இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னிக்கோங்க. பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 3வது ரவுண்டும் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு 2 ரவுண்ட்லேயும் லேடர் நாட் எப்படி போட்டனோ சேம் அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பிகினருக்காக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். இப்போது இதே ரன்னிங் ஒயரை வச்சு 4வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். 4வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து எப்படி பின்னணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ 4வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
இப்போ 4வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. லேடர் நாட்டும் போட்டுட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். 3rd ஸ்டெப் ரன்னிங் ஒயரை வச்சு சைடு வால் 4 ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 4th ஸ்டெப்பு. 4th ஸ்டெப்பில் கிராஸ் நாட் போட்டு குட்டி குட்டியாக மவுண்டன் ஷேப் நம்ம பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு கிராஸ் நாட் வந்துட்டு சைடு வாலில் இருக்கிற கடைசி ஒயரும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரையும், அதாவது கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேராக ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் 3 மவுண்டன் ஷேப்பும் பேக்கில் 3 மவுண்டன் ஷேப்பும் கரெக்டாக சைடில் ஒரு மவுண்டன் ஷேப் வர மாதிரி பின்னணும். அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கிறேன். ஒரு நாட் தள்ளி போனாலும் அந்த மவுண்டன் ஷேப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கிராஸாக போயிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போது இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மவுண்டன் ஷேப் பின்னியாச்சு. அடுத்து பக்கத்தில் வந்துட்டு 4 ஒயர் போகுது இல்லையா, அதில் 2 ஒயராக பிடிச்சி கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு நாட் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அடுத்து கரெக்டாக வந்துடும். இப்போ பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதில் ஒரு நாட் போடணும். ரெண்டு மவுண்டன் ஷேப் பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா, சேம் இதே மாதிரி அடுத்து இருக்கிற 4 ஒயராக பிடிச்சி மவுண்டன் ஷேப் ஃபுல்லாக பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் 3 மவுண்டன் ஷேப் வந்திருக்கும். கரெக்டாக சைடில் ஒரு மவுண்டன் ஷேப் நமக்கு வந்திருக்கும். அடுத்து நம்ம இந்த எல்லா ஒயர்ஸையும் இந்த கூடைக்குள்ளேயே சொருக்கி விட போகிறோம். இவ்வளோ குட்டி குட்டி ஒயர் இருக்கிறதுனால இந்த ஒயர்ஸை சொருக்கி விடுறத காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் பாருங்கள், எல்லா ஒயரையும் சொருக்கி முடிச்சிட்டேன். ஒரு மவுண்டன் ஷேப்பில் இருக்கிற ஒயர்ஸை மட்டும் வச்சு இப்போது இது எப்படி சொருக்கி விடுறனோ அதே மாதிரி மற்ற எல்லா ஒயர்ஸையும் நீங்களே சொருக்கிக்கோங்க. இந்த மவுண்டன் ஷேப்பில் லெஃப்டில் 2 ஒயர், ரைட்டில் 2 ஒயர் போகும். அதை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருக்கணும். நான் எப்படி சொருக்கி விடுறேன் பாருங்கள், அதே மாதிரி சொருக்கிக்கோங்க. இந்த சைடு வால் வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு மொத்தம் 4 ரவுண்டு தான் நம்ம பின்னியிருக்கோம் இல்லையா, ஸோ 4 ரவுண்டில் மட்டும் சொருக்கிக்கோங்க. பேஸில் இந்த ரன்னிங் ஒயரை கொண்டு போகாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு 4 ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து சொருகிட்டேன். 4 வரிசையில் தான் இந்த மவுண்டன் ஷேப்பை பின்னியிருப்போம் இல்லையா, ஸோ 4 வரிசையில் கரெக்டாக இந்த ஒயர்ஸை சொருகி விடணும். அந்த ட்ராக் மாறாமல் சொருகணும். அப்போ தான் கூடையோட உள் பக்கத்துலேயும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியிருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் தான் சொருக்கிறேன். பேஸில் இந்த ஒயர்ஸை கொண்டு போகல. சொருகி முடிச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது எல்லா ஒயர்ஸையும் இதே மாதிரி சொருக்கிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் 3 மவுண்டன் ஷேப்பும் சைடில் ஒரு மவுண்டன் ஷேப்பும் வந்திருக்கு. 6 ஒயர் வச்சு நம்ம பின்னியிருந்தோம். அதில் நடுவில் இருக்கிற 4 ஒயரை வச்சு இந்த மவுண்டன் ஷேப் பின்னியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் நமக்கு நடுவில் இருக்கிற 4 ஒயரில் வந்திருக்கும். கரெக்டாக இதே மாதிரி பின்னிக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இதே மாதிரி ஒரு பெரிய கூடை எப்படி பின்னுறதுன்னு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது நீங்கள் கைப்பிடி இல்லாமல் சின்னதாக மினி ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கைப்பிடி வைக்கிறதா இருந்தால் என்ன மாடலில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பக்கத்தில் சிங்கிள் ஹேண்டில், இல்லை இந்த பக்கத்தில் சிங்கிள் ஹேண்டில் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா 2 கைப்பிடியும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நார்மல் கூடைக்கு நம்ம கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி இந்த கூடைக்கு நான் 2 கைப்பிடி வைக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் 3 மவுண்டன் ஷேப் இருக்குது இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட்டு 2 மவுண்டன் ஷேப்புக்கு நடுவில் ஒரு கைப்பிடி பின்னியாச்சு. இப்போ அடுத்து 2வது 3வது மவுண்டன் ஷேப்புக்கு இடையில ஒரு கைப்பிடி பின்னணும். இந்த கைப்பிடி பின்னுறதுக்கு 2 ஒயர் ஒரு ஒயரும் 2.5 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். இப்போது 2வது 3வது மவுண்டன் ஷேப்புக்கு நடுவில் இருக்கிற ஹோலில் இந்த 2 ஒயரையும் இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க.
இந்த கூடைக்கு இப்போ நான் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்ன போகிறேன். லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர், ரைட் ஹேண்டில் 2 ஒயர் இந்த மாதிரி இருக்கும். இதில் நடுவில் இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயரை எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை இப்படி வைக்கணும். அடுத்து லெஃப்ட் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். கடைசியாக ரைட்டில் இருக்கிற 2வது ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வரணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே ஆல்ரெடி ஒயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே இப்படி கொண்டு போகணும். இப்போ 2 ஒயரையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கைப்பிடி பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் ஹேண்டில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை ஃபர்ஸ்ட்டு எடுத்து பின்னுங்க. ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். அடுத்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு வந்து ரைட் ஹேண்டில் இருக்கிற 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். அடுத்து ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து பின்னணும். ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு போய் இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். இதே மாதிரி தான் இந்த கைப்பிடி ஃபுல்லாகவே பின்னணும். இப்போது இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு போயிருங்க. லெஃப்ட் ஒயரை பின்னியாச்சு. அடுத்து ரைட் ஒயரை பின்னணும். லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி இதே மாதிரி பின்னணும். 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னி பழகிட்டு இதே மாதிரி 3 ஒயர், 4 ஒயர், 5 ஒயர், 6 ஒயர் வரைக்கும் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். உருட்டு கைப்பிடி பின்னுறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கைப்பிடியே பின்ன வரமாட்டேங்குது, எப்படி பின்னாலும் வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஒயரை வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டோம் நம்மளோட சேனலில் இருக்குது. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் இல்லாத ஹேண்டில் மாடலே கிடையாது, பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதே மாதிரி இந்த உருட்டு கைப்பிடி ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் பின்னிக்கோங்க. மினி கூடைக்கு 2.5 அடி ஒயர் எடுக்கணும். இது நீங்கள் ஒரு ரோல் கூட பின்னுறீங்கன்னா 5 அடி ஒயர் எடுக்கணும். ஒரு ரோல் கூடைக்கு 2 ரோல் கூடைக்கெல்லாம் உள் ஒயர் வச்சு பின்னணும். அப்போ தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மினி கூடை அப்படின்றதுனால உள் ஒயர் இல்லாமல் இந்த கைப்பிடி பின்னிக்கிட்டு இருக்கேன். இந்த 2 ஒயர் உருட்டு கைப்பிடியே நீங்கள் 5 ரோல் கூட வரைக்கும் கூட தாராளமாக வச்சுக்கலாம். ஆனால் உள் ஒயர் வந்துட்டு 7 ஒயர் 8 ஒயர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கைப்பிடி ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கைப்பிடி ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு கூடையோட இன்னொரு பக்கத்தில் இந்த கைப்பிடியை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 கைப்பிடி ஒரே அளவில் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த கைப்பிடியில் இருக்கிற 2 ஒயரை கூடையோட உள் பக்கம் இப்படி கொண்டு போயிருங்க. வெளியே இருந்து உள்ளே கொண்டு போகணும். அப்புறம் இன்னொரு 2 ஒயர் இருக்கு இல்லையா, அதை கூடையோட உள் பக்கத்தில் இருந்து வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். ரெண்டு ஒயரையும் இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த ஒயரை மறுபடியும் அப்படியே கூடையோட உள்ளே கொண்டு போயிடணும். மேல் பக்கமாக உள் பக்கமாக கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இந்த எல்லா ஒயரையும் கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. நார்மலாக நம்ம பெரிய கூடைகளுக்கு இந்த கைப்பிடி பின்னும்போது நல்லா டைட்டாக முடி போடுவோம். முடி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடுவோம் இல்லையா, இது ரொம்ப குட்டி கூடை தான். இதுக்குள்ளே வெயிட் நம்ம அதிகமாக எதுவும் வைக்க மாட்டோம். அதனால் இந்த ஒயரை வந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடுறேன். இப்போ இந்த ஒயர் எல்லாத்தையும் இதே மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிகினருக்காக ரொம்ப குட்டியாக க்யூட்டாக மினி கூடை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாடலில் பெரிய குடைகள் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் வீடியோஸ் போடுறேன். பூஜா குடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் விதவிதமாக இன்னும் நிறைய மாடலில் பூஜா குடைகள் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.